வணக்கம் அன்பு நண்பர்களே. மதுரையிலிருந்து நபார்டு மானியத்துடன் செயல்படும் கிரீன் மதுரை நர்சரி கார்டன் கள அலுவலர் எஸ் இன்னாசிமுத்து பேசுகிறேன். நீங்களாம் நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன செடி பார்க்க போகிறோம் அப்படின்னீங்கன்னா, தொட்டால் மணக்கும் கன்னி செடி அப்படின்னு ஒரு செடியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த செடியை பற்றி பார்க்குற முன்னாடி ஒரு பாடல் உங்களுக்கு கொண்டு வந்தேன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். பருவம் எனது பாடல், பார்வை எனது ஆடல், கருணை எனது கோயில், கலைகள் எனது காதல், கருணை உனது கோயில், கலைகள் உனது காதல். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஜெயலலிதா அம்மாவை அவங்களோட தோழியோடு சேர்ந்துக்கிட்டு ஒரு 12 பேர் குறுக்கு மறுக்கும் நடனம் ஆடிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்கும். இதே போல் தாங்க நான் இப்போ சொல்ல போகிற செடி பார்த்திங்கன்னா ஒரு 5 அடி உயரம் வரைக்கும் வளரும். இது அப்படி வளர்ந்து நிற்கிறப்ப பார்த்திங்கன்னா காற்றுக்கு அழகாக அப்படி டான்ஸ் ஆடுற மாதிரியே ஆடும். அது மட்டும் இல்லைங்க, செடியை தொட்டிங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு வாசனை கிடைக்கும். இன்றைக்கி என்ன செடி பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னிங்கன்னா, தொட்டால் மணக்கும் கன்னி செடி. என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? ரோஸ்மேரி அப்படின்ற செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரோஸ்மேரின்ற செடிக்கு தமிழ் பேர் கடல் துளி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. ஏன்னா ஈரக்காற்றிலேருந்து அந்த ஈரத்தை எடுத்துக்கிட்டு கூட இந்த செடி வளரும். இந்த செடி வளரக்கூடிய தட்ப வெப்பநிலை எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்ல தண்ணி இருக்கிற இடத்துல மட்டும் இந்த செடி வளரும். அதிகமான ஈரமாக இருந்துச்சுன்னா இந்த செடி பட்டு போயிடும். அதே சமயத்தில் அதிகமான வறட்சி இருந்தாலும் இந்த செடி பட்டு போயிடும். அப்போ சூரிய வெளிச்சம் படாமலே இருந்துச்சுன்னா இந்த செடி பட்டு போயிடும். சூரிய வெளிச்சம் ரொம்ப அளவுக்கு மீறி பட்டாலும் இந்த செடி செத்து போயிடும். அப்போ இது எந்த நாட்டு செடினா, இத்தாலி நாட்டோட செடி இது. இங்கே நம்ம நாட்டில் நிறையா பேர் இப்போ வளர்த்துக்கிட்டு இருக்கோம், நிறையா பலன்களை தந்துக்கிட்டு இருக்கு. சரி, இந்த செடி பயன்பாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செடியை கொஞ்சம் இலையை அப்படி லேசாக அப்படி தொட்டுட்டு மோந்து பார்த்திங்கன்னா நல்ல சரியான வாசனை வரும். இந்த செடி எதுக்கு பயன்படுது அப்படின்னிங்கன்னா, சில பேர் சாப்பிட்ட பிறகு உணவு சேராததுனால வாமிட் எடுத்துருவாங்க. அப்படி வாமிட் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த நெஞ்சில் இருக்கிற எல்லாமே வெளியே வந்த பிறகு கொஞ்சம் முகத்தெல்லாம் கழுவிட்டு தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு இந்த செடியை மோந்து பார்த்தோம்னு வைங்களேன், கொஞ்சம் அப்படியே மனம் உடனடியாக அமைதி கிடைக்கும். அது மட்டும் இல்லை, ரொம்ப தூரம் நீங்கள் பஸ்ஸில் பிரயாணம் இல்லை ட்ரெயினில் ரொம்ப தூரம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இலையில் ஒரு கைப்பிடி இலையை எடுத்துகிட்டு போனீங்கன்னா, அந்த மாதிரி பிரயாண நேரத்தில் இதை மோந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், வாமிட்டு மற்ற சில அலர்ஜி ஒவ்வாமை இதெல்லாம் வராது. அது மட்டும் இல்லை, இந்த இலையில் ஒரு கைப்பிடி இலை அங்கங்கே ஒரு 2-3 இடத்துக்கிட்டு பீரோலுக்குள்ளே அங்கங்கே மூலையில் ஒரு வெள்ளை துணியில் மடித்து போட்டு வச்சுருந்திங்கன்னா அந்த இடமே கமகமன்னு ஒரு வாசனை தரக்கூடியதாக இருக்கும். ஆக இந்த இலை பார்த்திங்கன்னா ரொம்ப வாசனை தரக்கூடியதாக இருக்கும். இதிலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ரோஸ்மேரி அப்படின்னு சொல்லி ஒரு தைலம் தயார் பண்ணுறாங்க. அந்த தைலத்தை பார்த்திங்கன்னா கையில் காலில் இல்லை இந்த ட்ரெஸ்ஸில் இல்லை முகத்தில் தலையில் இதெல்லாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்மெல் நல்லாயிருக்கும். இந்த ஆயில் கண்ணில் படக்கூடாது. அப்புறம் பார்த்திங்கன்னா, இதோட மிகப்பெரிய பலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இலைகளை பீஸாக கட் பண்ணி ஒரு 1/2 கிலோவோ 1 கிலோவோ ஒரு தலைவாணி மாதிரி செஞ்சு வச்சுட்டு நைட் தூங்கும்போது தலையில் வச்சு படுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு மிக அமைதியான ஒரு தூக்கம் கிடைக்கும். தேவையற்ற கனவுகள், சிந்தனைகள், எரிச்சல்கள், குழப்பங்கள் இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப அமைதியான ஒரு தூக்கத்தை நீங்கள் நிறைவாக காணலாம். அதுக்குன்னு பார்த்திங்கன்னா நல்ல தூக்கம் கிடைக்குமே அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் நைட்டு சாப்பிடும்போது சில்லி சிக்கன், பள்ளி சிக்கன், சிக்கன் மசாலா, மீன் பொரியல் மீனெல்லாம் வாங்கி சாப்பிட்டுவிட்டு நீங்கள் படுத்துவிட்டு கடைசியில் இந்த இலையை குற்றம் சொல்லக்கூடாது. நம்மளோட சாப்பாடு எப்படி இருக்கணும்னா, காலையில் அரசனை மாதிரி எது வேணாலும் சாப்பிட்லாம், நம்ம உடல் ஜீரணிச்சுக்கிடும். மதியம் நம்ம சாப்பாடு மந்திரி மாதிரி இருக்கணும் அப்படின்வாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு சிம்பிளாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு வெஞ்சனம், கூட்டு, பொரியல் இதெல்லாம் வச்சு மதியம் சாப்பாடோடு சாப்பிட்லாம். இரவு உணவு எப்படி இருக்கணும் அப்படின்னா, சொல்லுவாங்க எல்லோரும் பிச்சைக்காரனை மாதிரி இருக்கணும். பிச்சைக்காரனெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க கூட நிறையா விதவிதமான சாப்பாடு கிடைச்ச வீடுகள்லேருந்து கிடைக்கும். அதனால ஏழை மாதிரி இருக்கணும் அந்த அவங்களோட சாப்பாடு. எப்படின்னா ஒரு கூழோ கஞ்சியோ குடிச்சிட்டு நிம்மதியாக தூங்குவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி
இரவு சாப்பாடு வந்து ரொம்ப எளிமையாக இருந்துச்சுன்னு வைங்களேன், நல்ல தூக்கம் வரும். இந்த இலைகளையும் அதோடு சேர்த்து தலையில் வச்சு படுத்திருந்தீங்கன்னா அந்த மற்ற கனவுகள் வராது, சிந்தனைகள் எழாது. நல்லா இந்த வாசனையில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே யோசனை பண்ணிவிட்டு தூங்கிட்டீங்கன்னு வைங்களேன், அருமையான தூக்கம் கிடைக்கும். இந்த நல்ல தூக்கம் கிடைச்சதுனாலே உங்கள் முடி வந்து தானாக வளரும். நீங்கள் இந்த ஆயில் போட்டோ மற்ற மேலே எல்லாம் தேய்க்கிறனாலெல்லாம் முடி வளருதுன்றதை நான் சொல்ல மாட்டேன். இப்படி ஒரு நிறைவான தூக்கம் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னு வைங்களேன், அடுத்த நாள் காலையில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. உங்களோட முடி வந்து அருமையாக வளரும் என்பதை தெரிவித்துக்கொண்டு, இந்த தொட்டால் மணக்கும் செடியை வந்து உங்கள் வீட்டிலலாம் வச்சு வளர்த்து பாருங்கள். ரொம்ப அருமையாக, ரொம்ப விசேஷமாக இருக்கும். இத்தனை பயன்கள் வந்து இதில் இருக்குது. இத்துடன் உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.